உன் பிரச்சனையை நீ பாரு மாப்பிள்ள, நம்ம லைஃப் வீடியோ போட தான் மாப்பிள்ள. சரி டே, நான் இல்லைன்னு சொல்ல மாப்பிள்ள, நான் வீடியோ போடுதேன். நான் வீடியோ போட மாட்டேன்னு சொல்லலை. வேலைக்கும் போயிட்டு வந்து வீடியோவும் போட்டுக்கிட்டு வீட்டு வேலையும் நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். எவன் இந்த காலத்தில் பார்ப்பான்னு சொல்லு? ஒரு வீட்டில் சமையல் பண்ணிக்கிட்டு எல்லா வேலையும் பார்த்துட்டு என் மகனையும் பார்த்துக்கிட்டு இவ்வளோ வேலையும் நான் பார்க்கேன். ஒரு பொம்பளையால் இந்த வேலையை வீட்டில் செய்ய முடியலை. கேட்டால் என்ன தெரியுமா சொல்லுவாங்க அந்த பொம்பளை? உனக்கு வேலைக்கு போக முடியலை, அதனால தான் நான் வந்து ஒரு வேலையும் செய்ய மாட்டேங்க. இதுக்கு ஒரு சாக்கு, நொண்டி சாக்கு. இப்படிலாம் சொல்லும்போது வந்து மனுஷனுக்கு எவ்வளோ கோவம் வரும் தெரியுமா? வேலை முடிஞ்சு வரும்போது வீட்டில் சாப்பாடு இருக்காது. அப்போ உனக்கு எவ்வளோ கோவம் வரும்? தட்டை தூக்கி நீயே எரிஞ்சிருவேன். நானாவது பொறுத்துட்டு வெளியில் போயிடுவேன். சட்டை போட்டுட்டு நீலாம் தூக்கி மூஞ்சிலே எரிஞ்சிருவேன். அப்படிலாம் இருந்தேன்னா எவ்வளோ வீட்டுக்கு போயிட்டு வீட்டிலேருந்து வரும்போது வீட்டில் சாப்பாடு கூட பொங்க மாட்டா, ஒன்றும் செய்ய மாட்டா. படுத்து கிடக்கும்போது எவ்வளோ எரிச்சல் வரும் மனுஷனுக்கு. ஒரு மயிரும் தெரியாதுன்னா கோவம் வருமா வராதா சொல்லி? ஒவ்வொரு சின்ன சின்ன சண்டைகளை அப்படியே பெருசாக்கி சண்டை அது பிரிவில் தான் கொண்டு விட்டுட்டு இப்படியாப்பட்டவ கூட வாழறதுக்கு அதுக்கு தனியாகவே வாழ்ந்துட்டு போயிடலாம். என்ன சொல்லுத? சரியா இல்லையான்னு சொல்லு. என்னடா நான் இப்படி பேசுகிறேன்னு நினைக்காத. அவ்வளோ மனுஷனுக்கு வந்து அவ்வளோ கோபம். சரியா? எல்லா பிரச்சனை இல்லாத வீடே கிடையாது. சரியா? பிரச்சனையே வாழ்க்கைனா எப்படி வச்சு வாழ முடியும்னு சொல்லு, நீயே சொல்ல. நான் சொன்னது சரியா? நீ சொல்லு மாப்பிள்ள. நீ என்ன தப்பாக நினச்சாலும் பரவாயில்ல. நன்றி.